படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ஹீரோலாம் செமையான படம். படம் வேற லெவல். எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. யாரோட ஆக்டிங்கா? ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங்கே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. வனிதாக்கா சூப்பர், வேற லெவல். அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். ஆமா, ரொம்பலாம் இதுவா இல்லை, ஃபேமிலியாவும் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு ப்ரோ. எனக்கு பர்சனலாக வந்து 2 பேர் ஆக்டிங் பிடிச்சது. ஹீரோ ஆக்டிங்கும் பிடிச்சது, ஹீரோயின் ஆக்டிங் பிடிச்சது. ஹீரோ ஆக்டிங் வந்து செகண்ட் மூவியால் சூப்பராக இருக்குது. அவர் ஃபர்ஸ்ட் மூவியோட செகண்ட் மூவி நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயினையும் அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மூவியானு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்கள இப்போ தான் பார்க்குறேன். சூப்பராகவே இருக்குது. அவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவங்கள வந்து அப்கமிங்காக டேரக்டர்ஸ் பார்த்து அவங்கள கூப்பிட்டு நடிக்க வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். 2 பேருமே இதில் வந்து 2 பேருமே லவ் தான் பண்ணுறாங்க. சரிங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பையன் பண்ணுறது மட்டும் தான் காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃபில் பொண்ணு பண்ணுறது மட்டும் தாங்க. இதில் ஸ்டார்டிங்லேருந்தே 2 பேருமே பண்ணியிருந்தா இந்த இதுவே வந்து சண்டை எதுவுமே வந்திருக்காரு. அதனால 2 பேருமே லவ் கரெக்டாக பண்ணுவாங்க. செல்வராகவன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. வேறு அவங்க ஃப்ரெண்டு கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. அப்புறமா அந்த ஒருத்தவங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இருந்தாங்களே, அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெசேஜ்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. 2 பேர் மனசு புரிஞ்சுக்கலாம் அவங்க சொன்னாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவர் மோஸ்ட்லி காட்டலன்னா கூட ஒரு சில நேரத்தில் காமிச்சாலும் சூப்பராக இருந்துச்சு. வாடி போட்ட புள்ள வெளியே பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. சூப்பராக இருந்துச்சு. அதுதான் இஎம்ஐ வாங்காமல் லவ் பண்ணணும். இஎம்ஐ வாங்கி லவ் பண்ணால் கஷ்டம்தான். அவங்க அப்பா அதான் சொல்லுவார், எப்பயுமே கடன்காரனை வந்து நிற்க வச்சிடக்கூடாதுன்னு. அதனால தான் கடை வாங்காமல் லவ் பண்ணணும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்டையும் கடை வாங்காமல் சொல்லியிருப்பாரு. கடை வாங்காமல் லவ் பண்ணால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸில் வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா எமோஷனலாக போச்சு. ஒரு ஆள் சூப்பராக இருந்தது. பவிஷ் தான். நல்லா இருக்கு. அதான் பெருசாக எனக்கு அவ்வளோ கரெக்டாக இல்லை. பட் ஜென்சி லவ் ஸ்டோரிக்கலாம் கப்புள்ஸாக இருந்தால் நல்லா ஜாலியாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு சாங் எல்லாமே. அதுவும் அதில் ஒரு சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரீமிக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அந்த அளவுக்குலாம் நாலேஜ் இல்லை. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இந்த வாட்டி எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி விட இந்த செகண்ட் மூவியில் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. அப்படி சொல்ல முடியாது ப்ரோ, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அனு மேம் வந்துட்டு ஒரு சில போர்ஷன் வந்து அனு மேம் எங்களையே அறியாமல் கிளாப் பண்ணது அதெல்லாம் இருக்குது. அந்த ஒரு டைலாக் மட்டும் நல்லா எனக்கு ரொம்ப அதை வந்து டீப்பாக என்ன பாதிச்சதுன்னா அந்த ஒரு டைலாக் தான். அவங்க யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம். ஃபேமிலி எமோஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது ப்ரோ. ஆனால் கப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன் இதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டு, கடன் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஆமாம் அதுதான் வந்து ஒரு அசிங்கப்படுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்க கலெக்ட் பண்ண வரவங்க எப்படி பேசுவாங்க, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அதெல்லாம் ஓவராக இல்லை, யதார்த்தமாக எது ரியாலிட்டிக்கு சூட் ஆகுமோ அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமாம் அது லைட்டாக ரிவேஞ்ச் மாதிரி நல்லா இருக்கு. அதுதான் லைட்டா அப்படியும் இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் அதை சொன்னாங்க. பட் நான் அப்படி பார்க்கல. அது என்ன லவ் அந்த மாதிரி தான் பார்த்தேன் நான். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் ட்விஸ்ட். மூவி பாரு. ஆமாம், கல்யாணம் ஆகிறத காட்டல. பட் ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர்னு காமிச்சிட்டு அப்போ தனுஷ் சாரோடைய ஒரு கேரக்டர் மாதிரி வரும். சாங்ஸ் எல்லாமே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஹீரோட செகண்ட் படம், ஆனால் நல்லாவே பண்ணியிருந்தாரு. போன படத்தை விட இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லாவே இருந்துச்சு. செல்வராகவன் சாரோட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் சார் எமோஷனல் சீன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. நான் படம் நல்லா இருந்துச்சு.
அதை பற்றி நமக்கு தெரியாது, நமக்கு தெரியும் போது அப்போ பேசிக்கலாம். ஏன்னா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் வயசில் நம்ம தங்கச்சி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வாங்கி சொல்ல போகுது. தப்பு தான் இருந்தாலும் அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கும் ஈக்குவலான எஃபர்ட்ஸ் அந்த பொண்ணு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரீமிக்ஸ் சாங் எப்படியா இருக்குது வாடி போட்ட போல? ஓகே தான், நல்லா இருந்துச்சு. படம் ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி? பார்க்கலாம், நான் ஃபேமிலியாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சி. அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டரும் நல்ல கேரக்டர். தேங்க்ஸ் ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ படம். எப்படின்னா இப்போ வந்து லவ் பண்ணுறாங்க பாரு, இந்த ஜென்ரேஷனாக நான் லவ் பண்ணுறேன், எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு. இது வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே உல்ட்டா வாங்கிட்டா போல, நான் இவ்வளோ வாங்கி கொடுத்துக்கிறேன்ல, இந்த வாட்டி நாங்கள் பசங்க வந்து பொண்ணுங்களை சேரும், நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணுங்க. ஸோ சரியான குட் மூவி ப்ரோ. இந்த இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்க்குலாம் கரெக்டாக யூஸ் ஆகும் இந்த படம் வந்து. இஎம்ஐ வாங்கி லவ் பண்ணுறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? அதுதான் ப்ரோ, நாங்கள் இவ்வளோ வருஷம் பண்ணுறோம், நீங்கள் 4 வருஷம் பண்ண 4 மாதத்தில் பண்ணிட்டு போயிடுங்க. நாங்கள் நீங்கள் எனக்கு அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் உங்கள் கூட இருக்கிறேன் சொல்லிட்டு சூப்பராக டீட்டெயிலாக சொல்லிட்டு ப்ரோ. அது எப்போ நந்தாது என்ன சிரிச்சுன்னு கொடுக்குறப்பல கேட்க சொல்ல அப்படி மறைச்சின்னு கேட்கறதுலாம். அதான் பசங்க லைஃப் வந்து பொண்ணுங்க ஒரு 4 நாள் இருக்க சொல்கிறாங்க, அதை பார்த்தா நல்லா தான் இருக்கும் படம் ப்ரோ. ஹீரோ குரலா சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாரும் புது ஹீரோயின் தானே, சூப்பராக தான் நடிச்சிருக்காங்க. ஆமாம், செல்வன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் எப்பயுமே சூப்பராக பண்ணிட்டு போயிட்டாரு ப்ரோ. அனிதா மாமா அப்போ சின்ன ரோலில் வராங்க, கரெக்டாக பண்ணிட்டு போயிடுறாங்க ப்ரோ. அவர் சொல்லவா ப்ரோ வேணும், அவர் எப்பயுமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு ஒரு அப்பா கரெக்ட்னால அவர் அச்சிக்க முடியாதுல்ல. எப்போ நான் சிறுத்தால் மூவிலேருந்து எல்லாத்துல அவர் பக்காவாக பண்ணிட்டு போயிடுறாரு. பார்க்கலாம் ப்ரோ. லவ்வர்ஸ் நல்லா பார்க்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா படம் பார்க்கலாம். வேற லெவலில் அண்ணா படம், வேற லெவலில் இருக்குண்ணா. சூரண்ணா அதுதான். லவ்வை பற்றி பேசியிருக்காங்க, எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு ஃபுல்லாக. லவ் ரிவெஞ்ச் எடுக்கும்போது எப்படியா இருக்கு? அது நல்லா தானே இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட் சீன்லாம். லவ் பண்ணுற பொண்ணுக்கு இஎம்ஐ கட்டி வாங்குறது எப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் கொஞ்சம் இது மாற்றி பண்ணிடலாம், அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. தங்கச்சி வயசுல இருக்கும், கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணாமல் லவ் பண்ணுற பொண்ணு செலவு பண்ணுறாங்க. அது வந்து தெரியலண்ணா. யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது? 2 பேர் ஆக்டிவிட்டியும் நல்லா தானே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுண்ணா. 2 பேருமே சூப்பராக தான் இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சுண்ணா. லவ்னா என்னதுன்னு புரிஞ்சுது. நம்ம எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறோம் அந்த பொண்ணை, இப்போதான் புரியுது. அதெல்லாம் படம் பார்த்து நல்லா தான் இருக்குது. தப்பு தான் அது, அவங்க கேட்கறத வாங்கி தந்து தான் முடியும், வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஹீரோ பேர் என்ன? அதுதான் ஹீரோ பேர் என்ன நினைக்கிறீங்க? ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. எல்லா ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்குது, யாருன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் நல்லா தான் எடுக்கிறாங்க. சூப்பராக தான் பண்ணியிருக்கிறாரு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஹீரோ பேர் என்ன தெரியும்? முக்கியமாக லவர்ஸாக பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. இந்த 2K ஜென்ரேஷனில் லவ் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். ஹீரோட 2வது படம் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. நல்லா பேசுறாரு இந்த படத்தில். புரியல. நல்லா பண்ணியிருக்காரு. அவர் டேடி கேரக்டர் தானே வந்து கூறுறாரு, அவள் தான். உங்களுக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும்? ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து அவங்க லவ் போர்ஷன் அதிகமாக காட்டுறாங்க. ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லா அந்த சேஞ்ச் நல்லா தெரிஞ்சுது 2 பேருக்குள்ளேயும். சாங்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை ப்ரோ. எனக்கு இல்லை, எனக்கு அது ஓகே, அந்த ஒரு பாட்டு நல்லா இருந்தது. மற்றபடி நார்மல் சாங்லாம் நம்ம அந்த பழைய இதில் பார்ப்போம்ல, அந்த ஒரு ஃபீல் வரல சாங்ஸில் மட்டும். மூவியாக ஓகே. செல்வா சார் எப்படி பண்ணுங்க? செல்வா சார் இருக்காங்க, மனிதா மேடம் இருக்காங்க. அவங்களாம் கேமியோ மாதிரி தானே. ஓகே, நல்லா அவங்க கொடுத்த ரோலை அவங்க கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்தில் இஎம்ஐ பற்றி பேசியிருக்காங்க. ஆமாம், இஎம்ஐலாம் எல்லாரும் கட்டணும்ல, மாதம் கட்டலன்னா என்ன பிரச்சனை வருமோ அதை சொல்லியிருக்காங்க. கடன் கொடுக்கும் போது சிரிச்சுன்னு தான் கொடுக்குறாங்க. ஆமாம் எல்லா இடத்துலையும் வந்து நிற்கிறாங்க. ஆமாம், கொடுக்கும்போது அவங்க நல்லா கொடுத்துட்றாங்க, திருப்பி கொடுக்க முடியல, நம்ம தூக்கி நல்லா கொடுக்குறாங்க. அப்படி வச்சு வேண்டியதான். படம் ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருக்காங்க. பார்க்கலாம் வரும், ஃபேமிலியாக பார்க்கலாம்.